வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஆந்திர மாநிலத்தில் ஒரு சம்பவம், ரொம்ப முட்டாள்தனமான ஒரு சம்பவம், ரொம்ப ஒரு மூடத்தனமான ஒரு சம்பவம், ரொம்ப ரொம்ப ஒரு அறிவி ஜீவித்தனம்னு அவர் நினச்சிக்கிட்டு அப்படி ஒரு சம்பவம், கேவலமான ஒரு சம்பவம் சொல்லலாம். எதற்கெல்லாம் முக்கியத்துவம் தர வேணும் அப்படிங்கிற ஒரு விவஸ்தை ஆந்திர பிரதேசத்தில் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதாவது சினிமாவுக்கு அப்படி மதிப்பு தரக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தான். சினிமாவுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் இந்த சமீபத்தில் மு.க. ஸ்டாலின் இசைஞானி இளையராஜாவுக்கு பாராட்டு விழா பண்ணார். அந்த பாராட்டு விழாவில் ரஜினியும் இசைஞானி இளையராஜா என்ன பேசிட்டாங்க, பீர் குடித்தது, தம் அடித்ததையும், அப்புறம் விட்டால் ஒன்றும் எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. படுக்கைக்கு போனது மற்றபடி எல்லாத்தையுமே பேசியிருப்பாங்க. அதான் சொன்னார் ரஜினிகாந்த், எரி வச்சுங்க அடுத்த மேடையில் அப்படின்னு. கண்ணியமான ஒரு மேடை, கட்டுப்பாடான ஒரு மேடை, உண்மையிலே ரொம்ப அற்புதமான ஒரு மேடையில் அசிங்கம் செய்து விட்டார்கள் இசைஞானியும் ரஜினியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நடிகர்களுக்கு எப்படி முக்கியத்துவம் தர முடியும்? எல்லா நடிகர்களும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிவிட முடியாவிட்டாலுமே கூட பொதுவாக சினிமா அப்படிங்கிறது அவ்வளோதான், மிகப்பெரிய ஒரு சாக்கடை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அதில் கட்டாயமாக இருக்காது. நம்ம வேஷத்தை போட்டுக்கிட்டு மற்றபடி கேமரா முன்னால் ஆடுறத மக்கள் நிஜமாக நினைத்து கொண்டு விட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். இதை திருத்தவலாம் முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திருத்தவலாம் முடியாது. அங்கே ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, அதுக்கு கீழே துணை முதல்வர் பவன் கல்யாண், அவர் ஒரு நடிகர். அவர் படம் செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆக போகுது. பட பேர் ஓஜி அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு சிறப்பு காட்சி, ஆமாம், சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அது அவர் படத்துக்கு மட்டும்தான் சிறப்பு காட்சியாம். வேறு யார் படத்துக்கு அந்த மாதிரி சிறப்பு காட்சி ஏற்பாடு பண்ண முடியாது. இந்த விலை உயர்வு பவன் கல்யாண் அந்த படத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா துணை முதல்வராச்சே, துணை முதல்வர் அப்படின்னு சட்டத்தையே வளைச்சிட்டாங்க போல இருக்கு. எப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குது பாருங்க, கேட்க நாதி இல்லையா அப்படின்னு தெரியல. அது மிட் நைட் ஷோ, 1 மணிக்கு ஆச்சியாம். பொண்டாட்டி புள்ள இல்லை, ஒன்றும் இல்லையா ரசிகர்களுக்கு? அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. அவங்க அதை வியாபாரமாக்குகிறார்கள். பார்க்குற மக்களாகி நம்மளை போன்ற ஒரு அறிவு வேணும் இல்லையா? அங்கே முட்டாள்தனமான ஒரு செயல் நடந்திருக்கு தான். 1 மணிக்கு ஆட்சிக்கு இவங்க நிர்ணயம் பண்ணிட்டாங்க, பவன் கல்யாண் மற்ற ஷோஸ் ப்ரொடியூசர் நிர்ணயம் பண்ணிட்டாங்க 1000 ரூபா டிக்கெட் அப்படின்னு. சிறப்பு காட்சி 1000 ரூபா டிக்கெட்டு. எத்தனை தேட்டரோ தெரில, நூற்றுக்கணக்கான தேட்டர் இருக்கும். 1000 ரூபா டிக்கெட்டு 1 மணிக்கு ஆட்சிக்கு மட்டும். அப்புறம் 5 ஷோ முடிஞ்சு போச்சு. இந்த 1 மணிக்கு ஆட்சிக்கு 1000 ரூபாய்க்கு ஏலம் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஏலம் போட்டிருக்காங்க. 1000 ரூபாய் எந்த அளவுக்கு டிக்கெட் போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஏலம் 1000 ரூபான்னு ஆரம்பிச்சு, ஏன்னா நார்மல் டிக்கெட் அந்த விடையினுடைய 1000 நிர்ணயம் பண்ணி அரசு அறிக்கையை வெளியிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கேட்க ஆள் இல்லாத ஒரு மிக கேவலமான ஒரு சூழல் ஆந்திர பிரதேசம் நடக்குது. 1000 ரூபாய் டிக்கெட்டு. அதை லக்காராமை சேர்ந்த அமுதா பரமேஷ் அப்படிங்கிற யாத்திரா, புவனகிரி மாவட்டம் சொட்டுப்பள்ளி பக்கத்தில் ஸ்ரீனிவாசா தேட்டர் அப்படின்னு இருக்கு. அங்கே நடந்திருக்கு இந்த ஏலம். 1000 ஸ்டார்ட் பண்ணி 1,30,000 ரூபா ஒரு டிக்கெட் ஒருத்தர் வாங்கியிருக்கிறார். லக்காராம் அமுதா பரமேஷ் அப்படிங்கிற 1,30,000 ஒரு டிக்கெட்டில் 25 மிட் நைட் ஷோவுக்கு 1 மணிக்கு ஆட்சிக்கு பாருங்கள். இல்லை, இந்த பணமெல்லாம் எங்கு செல்வது அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் அவருடைய ஜனசேனா கட்சிக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது அப்படின்னு அது ஒரு தகவல் போயிட்டு. பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆந்திர
மாநிலத்தின் துணை முதல்வர். 1,30,000க்கு அந்த டிக்கெட்டை கொடுத்து அந்த படத்தை, ஓஜிங்கிற படத்தை பார்க்கறதுக்கு, அந்த படத்தில் என்ன இருக்கிறது இந்த ரசிகனுக்கு ஏன் அது தெரியவில்லை? அமுதா பரமேஷ் அப்படிங்கிற ரசிகனுக்கு தெரியவில்லை. அப்படிங்கிறப்ப ரொம்ப மனசு வெடித்து போகக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக, மூடத்தனமாக, அறிவில்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலே சினிமா எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது அப்படிங்கிறத பார்க்குறப்ப உண்மையிலே அறிவுக்கு இங்கு வேலை இல்லை. அதே நேரத்தில் ஒரு தர்மகாரியம், மற்ற சோர்ஸ் வேறு விதமாக பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு 1000 ரூபாய் டிக்கெட்டை 1,30,000 கொடுத்து ஒரு ரசிகன் அப்படிங்கிற பேரில் வாங்கியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஒரு அறிவு எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கும், அவர் எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஆளாக இருந்திருப்பார் ஆந்திர பிரதேசத்தில் அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். இதெல்லாம் எவ்வாறு அந்த ஆந்திர அரசு தலையிடாமல் அனுமதி அளித்தது அப்படிங்கிறத கோர்ட்டில் கேஸ் போட்டு அது விளக்க கேட்கணும். அது சொல்லியிருக்காங்க. அது இந்த விளைவு பவன் கல்யாண் படத்துக்கு இந்த இதுக்கு மட்டும்தான் பொருந்துமா. மற்ற அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகக்கூடியவங்க கேட்டால் தரமாட்டாங்களாம். மிட் நைட் ஷோவுக்கு 1000 ரூபாய்க்கு, அதே மாதிரி தான் 120, 110க்கு தான் வைக்கணுமா, 1000 ரூபாய்க்கு தரமாட்டாங்க. அது என்ன பவன் கல்யாணுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் துணை முதல்வர் அப்படிங்கிறனா? அப்போ கேட்க ஆள் இல்லையா? பாஜகவுக்காக மிகப்பெரிய ஒரு சால்றா. அது சனாதனத்தை பற்றி உலகமே உலகம் முழுதும் அப்படி பரப்ப வேண்டும் சொல்லி போட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னவர் திருப்பதி லட்டு சமாச்சாரத்தில். அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் கூட உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை எதிர்த்து பேசியதை வேறு விதமாக பேசி இங்கிருந்து வாங்கி கட்டிக்கிட்டு போனார் பவன் கல்யாண். இந்த மாதிரி ஒரு நபருக்கு அங்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாமே. இருந்தாலுமே கூட ஒரு சினிமா டிக்கெட்டை வெறும் 1000 ரூபாய் டிக்கெட்டு, ஒரு 10 நாள் ஆச்சுன்னா தியேட்டரில் ஒரு ஆளே இருக்காது. 1,30,000 கொடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர், அமுதா பரமேஷ் அப்படிங்கிற நபர் லக்காராம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த சொட்டுப்பள்ளி நியரஸ்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஒரு நிலைமையை பார்க்குறப்ப இந்தியா எப்படி வல்லரசாக மாறும்? கட்டாயமாக மாற வாய்ப்பு இல்லை. சினிமா ப்ளஸ் ஒரு நடிகனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதான். எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மதிப்பு, அவ்வளோதான். இல்லை பவன் கல்யாண் மிகப்பெரிய ஒரு புனிதமானவரா? எத்தனை பேருக்கு என்ன தூக்கி கொடுத்துருக்கிறாரு இப்போ தான் தெரியும். துணை முதல்வர் அப்படிங்கிற அதுக்கு முதல்ல ஒரு சாதாரண ஒரு நடிகன், அவ்வளோதான். இல்லை பல பேரை வாழ வைத்திருக்கிறாரா? ஒன்றுமே கிடையாது. ஜனசேனா கட்சிக்கு தலைவர், அவ்வளோதான். அந்த கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல. திடீர் அதிர்ஷ்டம் மக்கள் போட்டாங்க, அவ்வளோ பாஜகவோட கூட்டணிங்கிற கான்செப்ட் வந்தாச்சு. ஆந்திர பிரதேசத்தில் அவர் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர், இவர் துணை முதல்வர். இல்லை எந்த அளவுக்கு இவர் புனிதமானவர் அப்படிங்கிறத மக்கள் பார்க்கல இல்லையா? சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் காலையில் அவன் நல்லவனா கெட்டவான்னு தெரிய விடாது. நல்லவனாட்டுமே நடிப்பாங்க. சாயங்காலத்துக்கு மேலே தான் அவங்க யாருங்கிறது தெரியும். மீண்டும் சொல்லுகிற இந்த மு.க. ஸ்டாலின் ஐயா நடத்தினாங்க, இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க பார்த்தீங்களா? அதில் ரஜினிகாந்தும் இளையராஜா என்ன பேசிட்டாங்க, அது மாதிரி தான் எல்லா சினிமா கலைஞருமே. இருட்டானதுக்கு பின்னால் தான் அவன் யாருங்கிறது தெரியும். படுக்கையில் யாரோடு படுத்திருக்கின்றான், மது யாரோடு அருந்துகின்றான், பொண்டாட்டி பிள்ளை கட்டுப்படுகின்றானா கட்டுப்பட மாட்டானா, எப்படிப்பட்ட ஒரு சல்லித்தனமானவர்கள் அப்படிங்கெல்லாம் இருட்டினதுக்கு பின்னாடி தான் தெரியும். அதனால் உயர்த்தி பேசக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு 1000 ரூபாய் டிக்கெட்டை 1,30,000 கொடுத்து ஒரு நண்பர், ஆந்திராவை சேர்ந்த ஒரு நண்பர் இந்த ஓஜிங்கிற படம் பவன் கல்யாண் ரிலீஸ் ஆக போகிற செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆக படத்துக்கு வாங்கியிருக்கிறாருன்னா, இப்படிலாம் உள்ள மக்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்தியா எப்படி வல்லரசாகும்? நோ சான்ஸ், வாய்ப்பே இல்லை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.